வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் அத்தியாயம் 1 ஹனுமதஹா சமுத்திர தரணம். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல். பார்ட் 2 ஆஃப் 4. தாராச்சிதம் இவாகாசம் பிரபபோ ச மகார்ணவः சஹா மகார்ணவः அந்த பெருங்கடல் தாராச்சிதம் நக்ஷத்திரங்கள் நிரம்பிய ஆகாசம் இவ ஆகாசம் போல் பிரபபோ திகழ்ந்தது. அந்த பெருங்கடல் நக்ஷத்திரங்கள் நிரம்பிய ஆகாசம் போல் திகழ்ந்தது. புஷ்பௌகேணானுபத்தேன நானாவர்ணேன பாணரः பபாவ மேக இவோத்யன்வே வித்யுத்கணவிபூஷிதः. அனுபத்தேன பின்தொடர்ந்து மேலே படிந்த நானாவர்ணேன பட்பல நிறம் பொருந்திய புஷ்பௌகேண மலர்களின் குவையினால் வித்யுத்கண விபூஷிதः மின்னற்கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்ட உத்யன் மேலெழுந்த மேகஹா இவ மேகம் போலவே வானரக பபௌவை வானரர் விளங்கினார். பின்தொடர்ந்து மேலே படிந்த பட்பல நிறம் பொருந்திய மலர்களின் குவையினால் மின்னற்கொடிகளினால் அலங்கரிக்கப்பட்ட மேலெழுந்த மேகம் போலவே வானரர் விளங்கினார். தஸ்ய வேக சமாதூதைः புஷ்பைஸ்தோயமத்ருஷ்யத தாராபிரபிராமாபிருதிதாபிரிவாம்பரம். தஸ்யே அவருடைய வேக சமாதூதைः விசையால் சிதறுண்ட புஷ்பைஹி பூக்களால் தோயம் ஜலம் அபிராமாபிஹி மிக அழகுற்று உதிதாபிஹி உதித்த தாராபிஹி நக்ஷத்திரங்களினாலே அம்பரம் ஆகாயம் இவ போல் அத்ருஷ்யத்த காணப்பட்டது. அவருடைய விசையால் சிதறுண்ட பூக்களால் ஜலம் மிக அழகுற்று உதித்த நக்ஷத்திரங்களினாலே ஆகாயம் போல் காணப்பட்டது. பிரச்சகர்ஷ மகாமேகம் சமுபோத்தாத்த வித்யுதம் பிரபல கபீராஜஸ்ய வாயுர்மார்யே விநிஸ்ருதः. கபீராஜஸ்ய வானர சிரேஷ்டருடைய மார்கே வழியில் விநிஸ்ருதः புறப்பட்ட பிரபலः வாயுः பெரிய காற்று சமுபோத்தாத்த வித்யுதம் அடிக்கடி உண்டான மின்னலோடு கூடிய மகாமேகம் பெரு மேகத்தை பிரச்சகர்ஷ இழுத்தது. வானர சிரேஷ்டருடைய வழியில் புறப்பட்ட பெரிய காற்று அடிக்கடி உண்டான மின்னலோடு கூடிய பெரு மேகத்தை இழுத்தது. சமுத்பதித மேகஸ்ய சமுத்தூத ஜலஸ்ய ச சமமாசீத் ததாரூபம் சாகரஸ்யாம்பரஸ்ய ச. சமுத்பதித மேகஸ்ய உயர விழுந்த மேகத்தை உடைய அம்பரஸ்ய ச ஆகாசத்திற்கும் சமுத்தூத ஜலஸ்ய ஓங்கி உயர விழுந்த ஜலத்தை உடைய சாகரஸ்ய ச சமுத்திரத்திற்கும் ததா பொழுது ரூபம் தோற்றம் சமம் சமானமாக ஆசீத்திருந்தது. உயர விழுந்த மேகத்தை உடைய
ஆகாசத்திற்கும் ஓங்கி உயர விழுந்த ஜலத்தை உடைய சமுத்திரத்திற்கும் அப்பொழுது தோற்றம் சமானமாக இருந்தது. தஸ்யாம்பர கதபாஹோ தத்ருஷா தே பிரசாரிதா பர்வதாக்ராத் விநிஷ்க்ராந்தோ பஞ்சாஸ்யாவிவ பன்னகோ. தஸ்யே அவருடைய அம்பரகதோ ஆகாச மார்க்கத்தில் பிரசாரித்தோ நீட்டப்பட்டிருந்த பாஹு இரு கைகளும் பர்வதாக்ராத் மலையின் உச்சியிலிருந்து விநிஷ்க்ராந்தோ வெளிக்கிளம்பும் பஞ்சாஸ்யோ ஐந்து தலையுடைய பன்னகோ இரண்டு நாகங்கள் இவ போல தத்ருஷாத்தே காணப்பட்டன. அவருடைய ஆகாச மார்க்கத்தில் நீட்டப்பட்டிருந்த இரு கைகளும் மலையின் உச்சியிலிருந்து வெளிக்கிளம்பும் ஐந்து தலையுடைய இரண்டு நாகங்கள் போல காணப்பட்டன. பிபன்னிவ பபோச்சாப்பி சோர்மிமாலம் மகார்ணவம் பிபாசூரிவ சாகாசம் தத்ருஷே ச மகாகபிः. சஹ அந்த மகாகபிः வானரஸ்ரேஷ்டர் சோர்மி மாலம் அலைகள் செறிந்த மகார்ணவம் அப்பி பெரும் கடலையும் பிபன் இவ பானம் செய்பவர் போல பபோ விளங்கினார். ஆகாசம் ச ஆகாசத்தையும் பிப்பாசுகு பானம் செய்ய விருப்பமுள்ளவர் இவ ச போலவும் தத்ருஷே காணப்பட்டார். அந்த வானர சிரேஷ்டர் அலைகள் செறிந்த பெரும் கடலையும் பானம் செய்பவர் போல விளங்கினார். ஆகாசத்தையும் பானம் செய்ய விருப்பமுள்ளவர் போலவும் காணப்பட்டார். தஸ்ய வித்யுத் பிரபாகாரே வாயோ மார்கானுசாரிணः நயனே விப்ரகாஷேதே பர்வதஸ்தாவிவானலோ. வாயு மார்கானுசாரிணः காற்றின் மார்க்கத்தை தொடர்ந்து செல்கின்ற தஸ்ய வித்யுத் பிரபாகாரே அவருடைய மின்னல் ஒளிக்கு நிகரான நயனே கண்கள் இரண்டும் பர்வதஸ்தோ மலை மேல் எரிகின்ற அனலோ இவ தீக்கள் போல விப்ரகாஷேத்தே விளங்கின. காற்றின் மார்க்கத்தை தொடர்ந்து செல்கின்ற அவருடைய மின்னல் ஒளிக்கு நிகரான கண்கள் இரண்டும் மலை மேல் எரிகின்ற தீக்கள் போல விளங்கின. பிங்கே பிங்காக்ஷ முக்கியஸ்ய ப்ருஹத்தி பரிமண்டலே சக்ஷுஷி சம்பிரகாஷேத்தே சந்திர சூர்யா வியோதிதோ. பிங்காக்ஷ முக்கியஸ்ய வானர சிரேஷ்டருடைய பிங்கே பிங்கள வர்ணமான ப்ருஹத்தி பெரிய சக்ஷுஷி இரண்டு கண்கள் பரிமண்டலே பரிமண்டலத்தில் உதித்தோ உதயமான சந்திர சூரியோ இவ சந்திர சூரியர் போல் சம்பிரகாஷேத்தே நன்கு விளங்கின. வானர சிரேஷ்டருடைய பிங்கள வர்ணமான பெரிய இரண்டு கண்கள் பரிமண்டலத்தில் உதயமான சந்திர சூரியர் போல் நன்கு விளங்கின. முகம் நாசிகயா தஸ்ய தாம்ரயா தாம்ரமாபபா சந்தியயா சமபிஸ்பிருஷ்டம் யதா சூரியஸ்ய மண்டலம். தஸ்யே அவருடைய தாம்ரயா சிவந்த நாசிகையா மூக்கினால்
தாமிரம் முகம் சிவந்த முகம் சந்தியா சந்தியின் செம்மையினால் சமபிஸ்பிருஷ்டம் வியாபிக்கப்பட்ட சூரியஸ்ய மண்டலம் சூரிய மண்டலம் யதா பபோ போல விளங்கிற்று. அவருடைய சிவந்த மூக்கினால் சிவந்த முகம் சந்தியின் செம்மையினால் வியாபிக்கப்பட்ட சூரிய மண்டலம் போல விளங்கிற்று. லாங்கூலஞ்ச சமாவித்தம் ப்ளவமானஸ்ய சோபதே அம்பரே வாயுபுத்ரஸ்ய சக்ரத்வஜ இவோச்ரிதः. ப்ளவமானஸ்ய தாவுகிற வாயுபுத்ரஸ்ய வாயுகுமாரருடைய சமாவித்தம் உயரவெடுத்த லாங்கூலம் வாலும் அம்பரே ஆகாயத்தில் உச்ரிதः உயர்த்தி நாட்டப்பட்ட சக்ரத்வஜா இவ இந்திரத்வஜம் போல சோபத்தே திகழ்ந்தது. தாவுகிற வாயு குமாரருடைய உயரவெடுத்த வாலும் ஆகாயத்தில் உயர்த்தி நாட்டப்பட்ட இந்திரத்வஜம் போல திகழ்ந்தது. லாங்கூல சக்ரேண மகான் शुक्लदंष्ट्रो नीलात्मजः व्यरोचत महाप्राज्ञः परिवेशीव भास्करः. शुक्लदंष्ट्रः வெளுத்த கோரை பற்களை உடையவரும் மகான் மகிமையுடையவரும் மகாபிராஜ்ஞः மிக சிறந்த புத்தி உடையவருமான அனிலாத்மஜக வாயு குமாரர் லாங்கூல சக்கரேன வாலின் வட்டத்தினால் பரிவேஷி பரிவேடம் சூழ்ந்து பாஸ்கரஹ இவ சூரியன் போல் வியரோச்சத விளங்கினார். வெளுத்த கோரை பற்களை உடையவரும் மகிமை உடையவரும் மிகச் சிறந்த புத்தி உடையவருமான வாயு குமாரர் வாலின் வட்டத்தினால் பரிவேடம் சூழ்ந்து சூரியன் போல் விளங்கினார். ஸ்வேக்தேஷேனாபிதாம்ரேண ரராஜஸ மகாகபிः மஹதாதாரிதேனேவ गिरिर्गैरिकधातुना. सह महाकपिः अंदपिरिय वाणरर अभिताम्रेण मिगच्चिवंद स्विग्देशेन वालिन अडिनाल महतापिरिय दारितेन पिळक्कप्पट्ट கைரிக்க தாத்துனா கைரிக்கம் என்னும் காவிக்கல்லினால் கிரிகி இவ மலை போல் ரராஜ விளங்கினார். அந்த பிரிய வாணரர் மிகச் சிவந்த வாலின் அடியினால் பெரிய பிளக்கப்பட்ட கைரிக்கம் என்னும் காவிக்கல்லினால் மலை போல் விளங்கினார். तस्य वानर सिंहस्य प्लवमानस्य सागरं कक्षान्तरगतो वायोर्जीमोत इव गर्जति. सागरं समुद्रते प्लवमानस्य தாண்டுகின்ற तस्य அந்த வானர சிம்ஹஸ்ய வானர தலைவருடைய கக்ஷாந்தரகதः கக்ஷங்களின் இடையினின்றும் தோன்றின வாயுகு காற்று ஜீமூத்தः இவ கருமுகில் போல கர்ஜதி முழங்கிற்று. சமுத்திரத்தை தாண்டுகின்ற அந்த வானர தலைவருடைய கக்ஷங்களின் இடையினின்றும் தோன்றின காற்று கருமுகில் போல முழங்கிற்று. கேயதா நிபதந்த்யுல்கா ஹ்யுத்தராந்தாத் விநிஸ்ருதா
दृश्यते सानुबन्धाच्च तथा स कपिकुञ्जरः के ஆகாயத்தில் உத்தராந்தாத் வடதிசையிலிருந்து வினிஸ்ருதா தோன்றி நிபதந்தீச்ச விழுகிறதும் சானுபந்தா வாளோடு கூடியதுமான உல்காயதா கொள்ளி எப்படியோ ததாஹி அப்படியே சஹா அந்த கப்பி குஞ்சரக வானர வீரர் திருஷ்யத்தே காணப்பட்டார். ஆகாயத்தில் வடதிசையிலிருந்து தோன்றி விழுகிறதும் வாளோடு கூடியதுமான கொள்ளி எப்படியோ அப்படியே அந்த வானர வீரர் காணப்பட்டார். பதத் பதங்க சங்காஷோ வியாயத சுஷோபே கபிः பிரவருத்த இவ மாதங்கः கக்ஷ்யயா பத்யமானயா. பத்தத் பத்தங்க சங்காஷா உதிக்கும் சூரியனுக்கு நிகரான வியாயத்தா கபிஹி நெடிய வானரர் பத்யமானயா கட்டிக்கொண்டிருக்கிற கக்ஷ்யயா அரைக்கச்சையால் பிரவருத்தா மதம் கொண்ட மாத்தங்க இவ யானை போல் சுஷபே விளங்கினார். உதிக்கும் சூரியனுக்கு நிகரான நெடிய வானரர் கட்டிக்கொண்டிருக்கிற அரைக்கச்சையால் மதம் கொண்ட யானை போல் விளங்கினார். உபரிஷ்டாச்சரீரேண ಛಾಯೆಯ ಚಾವಗಾಢಯ ಸಾಗರೆ ಮಾರುತವಿಷ್ಟ ನೌರೀವಾಸೆ ತದಾ ಕಪಿಃ. உபரிஷ்டாத் மேலே ஷரீரேண சரீரத்தாலும் சாகரே சமுத்திரத்தில் அவகாடையா அழுந்திருக்கிற ಛಾಯೆயாச்ச நிழலினாலும் மாருதாவிஷ்டா காற்றினால் மோதப்பட்ட நௌஹு இவ மரக்கலம் போல் கபிஹி வானரர் ததா அப்பொழுது ஆசீத்து தோன்றினார். மேலே சரீரத்தாலும் சமுத்திரத்தில் அழுந்திருக்கிற நிழலினாலும் காற்றினால் மோதப்பட்ட மரக்கலம் போல் வானரர் அப்பொழுது தோன்றினார். யம் யம் தேசம் சமுத்திரஸ்ய ஜகாம ச மகாகபிः स स तस्याङ्गवेगेन सोन्माद इव लक्ष्यते. சமுத்திரஸ்ய சமுத்திரத்தின் யம் யம் தேசம் எந்த எந்த இடத்தை சஹா மகாகபிஹி அந்த பெரிய வானரர் ஜகாம அடைந்தனரோ சஹா சஹா அது அதுவும் தத்ய அவருடைய அங்க வேகேன சரீர விசையால் இவ முற்றிலும் சோன்மாதக கலங்கியதாய் லக்ஷ்யத்தை காணப்பட்டது. சமுத்திரத்தின் எந்த எந்த இடத்தை அந்த பெரிய வானரர் அடைந்தனரோ அததுவும் அவருடைய சரீர விசையால் முற்றிலும் கலங்கியதாய் காணப்பட்டது. சாகரஸ்யோர்மி ஜாலானி உரசா சைல வருஷ்மணாம் அபிக்னம்ஸ்து மகாவேகः புப்ளுவேச மகாகபிः. சஹ மகாவேகः அந்த அதிவேகமுடைய மகாகபிஹி வானர சிரேஷ்டர் ஷைல வருஷ்மணா மலைக்கு நிகரான உரசாத்து மார்பினாலேயே சாகரஸ்ய சமுத்திரத்தின் ஊர்மி ஜாலானி அலைகளை அபிக்னன் மோதி தள்ளிக்கொண்டு புப்ளுவே தாவிச் சென்றார். அந்த அதிவேகமுடைய வானர சிரேஷ்டர்
மலைக்கு நிகரான மார்பினாலேயே சமுத்திரத்தின் அலைகளை மோதி தள்ளிக்கொண்டு தாவிச் சென்றார். கபிவாதश्च பலவான் மேகவாதश्च நிஸ்ருதः சாகரம் பீமநிர்ഘോஷம் கம்பயாமாச துர்புருஷம். பலவான் மிக வலிமையுடையதாய் நிஸ்ருதः தோன்றிய கபிவாதः ச வானரரின் காற்றும் மேகவாதः ச மேகத்தின் காற்றும் பீமநிர்ഘോஷம் அச்சமுறத்தக்க பேரொலி கொண்ட சாகரம் ஆழ்கடலை புருஷம் மிகவும் கம்பயாமாசதுகு அலைத்து கலக்கின. மிக வலிமையுடையதாய் தோன்றிய வானரரின் காற்றும் மேகத்தின் காற்றும் அச்சமுறத்தக்க பேரொலி கொண்ட ஆழ்கடலை மிகவும் அலைத்து கலக்கின. விகர்ஷன்னோர்மேஜாலானே ப்ருஹந்தே லவணாம்பசி புப்ளுவே கபேஷார்தோலோ விக்கிரன்னிவ ரோதசி. லவணாம்பசி உப்பு நீர் கடலில் ப்ருஹந்தி பருத்து உயர்ந்த ஊர்மி ஜாலானி அலைகளின் ஜாலங்களை விக்கர்ஷன் இழுத்து கொண்டு செல்கின்ற கபிஷார்தூலகா வானர சிரேஷ்டர் ரோதசி ஆகாசத்தையும் பூமியையும் விக்கிரன் இவ பிரிப்பவர் போல் பொப்ளுவே தாவினார். உப்பு நீர் கடலில் பருத்து உயர்ந்த அலைகளின் ஜாலங்களை இழுத்து கொண்டு செல்கின்ற வானர சிரேஷ்டர் ஆகாசத்தையும் பூமியையும் பிரிப்பவர் போல் தாவினார். மேரு மந்தர சங்காஷான் உத்கதான் ச மகார்ணவே அத்யக்ராமன் மகாவேகஸ்தரங்கான் கணயன்னிவ. மகாவேகா சஹா மிக வேகமுடைய அவர் மகார்ணவே மகார்ணவத்தில் உத்கத்தான் மேலெழுந்த மேரு மந்தர சங்காஷான் மேரு மந்தர மலைக்கு நிகராக உயர்ந்த தரங்கான் அலைகளை கணயன் கணக்கிட்டு எண்ணுகிறவர் இவ போல் அத்யக்ராம தாண்டினார். மிக வேகமுடைய அவர் மகார்ணவத்தில் மேலெழுந்த மேரு மந்தர மலைக்கு நிகராக உயர்ந்த அலைகளை கணக்கிட்டு எண்ணுகிறவர் போல் தாண்டினார். தஸ்ய வேக சமுத்தூதம் சலம் சஜ்ஜலதம் ததா அம்பரஸ்தம் வேபப்ராஜ சாரதாப்ரமேவாத்ததம். தஸ்யே அவருடைய வேக சமுத்தூத்தம் வேகத்தால் உயர கிளப்பப்பட்ட சஜ்ஜலதம் மேகத்துடன் கூடிய ஜலம் சமுத்திர ஜலம் ததா அப்பொழுது அம்பரஸ்தம் ஆகாயத்திலே உள்ள ஆத்ததம் அகன்ற சாரதாப்ரம் இவ கார்கால மேகம் போல் வேபப்ராஜ விளங்கிற்று. அவருடைய வேகத்தால் உயர கிளப்பப்பட்ட மேகத்துடன் கூடிய சமுத்திர ஜலம் அப்பொழுது ஆகாயத்திலே உள்ள அகன்ற கார்கால மேகம் போல் விளங்கிற்று. திமினக்ர ஜஷாக்கோர்மா திருஷ்யந்தே விவ்ருத்தாஸ்ததா வஸ்திராபகர்ஷணேனேவ ஷரீராணி ஷரீரிணாம். ததா பொழுது விவ்ருத்தாக வெளிப்பட்டு தோன்றிய திமினக்ர
ஜஷாஹ பெரிய மீன் முதலை சிறு மீன்களும் கூர்மாக ஆமைகளும் வஸ்திராப கர்ஷணேன ஆடையை அவிழ்ப்பதினால் ஷரீரிணாம் ஜனங்களுடைய ஷரீராணி இவ அவயவங்கள் போல் திருஷ்யந்தே காணப்பட்டன. அப்பொழுது வெளிப்பட்டு தோன்றிய பெரிய மீன் முதலை சிறு மீன்களும் ஆமைகளும் ஆடையை அவிழ்ப்பதினால் ஜனங்களுடைய அவயவங்கள் போல் காணப்பட்டன. प्लवमानं समीक्ष्यथ भुजङ्गाः सागरालयाः व्योम्नीतं कपिशार्दूलं सुपर्ण इति मेनिरे. अथ இப்பொழுது சாகராலயாக கடல் இடையில் வாழ்கின்ற புஜங்கா பாம்புகள் व्योम्नि प्लवमानं ஆகாயத்தில் தாவுகின்ற தம் கபீஷார்தூலம் அந்த வானர வீரரை சமீக்ஷே கண்டு சுப்பர்ணக இதி கருடர் என்று மேனிரே எண்ணின. அப்பொழுது கடலிடையில் வாழ்கின்ற பாம்புகள் ஆகாயத்தில் தாவுகின்ற அந்த வானர வீரரை கண்டு கருடர் என்று எண்ணின. தசயோஜன விஸ்தீர்ணா த்ரிம்ஷத்யோஜனமாயதா ಛಾಯಾ ವಾನರ ಸಿಂಹಸ್ಯ ಜಲೆ ಚಾರುತ್ತರಾಭವತ್. வானர சிம்ஹஸ்ய வானர சிரேஷ்டரின் ಛಾಯಾ நிழல் தசயோஜன விஸ்தீர்ணா 10 யோஜனை அகலமுள்ளதாயும் த்ரிம்ஷத் யோஜனம் 30 யோஜனை ஆயத்தா நீளமுள்ளதாயும் ஜலே நீரில் சாருதரா மிகவும் அழகுற்றதாகவும் அபவத் தோன்றிற்று. வானர சிரேஷ்டரின் நிழல் 10 யோஜனை அகலமுள்ளதாயும் 30 யோஜனை நீளமுள்ளதாயும் நீரில் மிகவும் அழகுற்றதாகவும் தோன்றிற்று. ஸ்வேதாப்ரகண ராஜீவ வாயுபுத்ரானுகாமினே तस्य सा शुशोभे छाया वितत्ता लवणाम्भसी. लवणाम्भसी உவர்கடலில் விததா விஸ்தாரமான வாயுபுத்ரானுகாமினி வாயு புத்திரரை பின்தொடர்ந்து செல்கின்ற தஸ்ய அவருடைய சா சாயா அந்த நிழல் ஸ்வேதாப்ரகணராஜி வெண்மை நிறமுள்ள மேகங்களின் அடர்ந்த வரிசை இவ போல சுஷுபே விளங்கிற்று. உவர்கடலில் விஸ்தாரமான வாயு புத்திரரை பின்தொடர்ந்து செல்கின்ற அவருடைய அந்த நிழல் வெண்மை நிறமுள்ள மேகங்களின் அடர்ந்த வரிசை போல விளங்கிற்று. சுஷோபேச மகாதேஜா மகாகாயோ மகாகபிஹே வாயுமார்கே நிராலம்பே பக்ஷவானிவ பர்வதः. மாதேஜா சிறந்த தேஜஸை உடையவரும் மாகாயக மிக பெரிய திருமேனி உடையவரும் மாகபிகி வானரர்களுள் சிறந்தவருமாகிய சஹா அவர் நிராலம்பே பிடிப்பில்லாத வாயுமார்கே வாயுமார்க்கத்திலே பக்ஷவான் சிறகுகளுடன் கூடின பர்வதக மலை இவ போல சுஷுபே விளங்கினார். சிறந்த தேஜஸை உடையவரும் மிக பெரிய திருமேனி உடையவரும் வானரர்களுள் சிறந்தவருமாகிய அவர்
பிடிப்பில்லாத வாயு மார்க்கத்திலே சிறகுகளுடன் கூடின மலை போல விளங்கினார். येनासौ याति बलवान् वेगेन कपि कुञ्जरः तेन मार्गेण सहसा द्रोणीकृत इवार्णवः. बलवान् बलवानुम् कपि कुञ्जरः वानरश्रेष्ठरुमान असौ இவர் ஏன மார்கேன எந்த வழியினால் வேகேன வேகமாய் யாத்தி செல்லுகின்றாரோ தேன அதினாலேயே சகசா விரைவாக அர்ணவஹா சாகரம் துரோணீகிருதா இவ பெரிய கப்பறையாக செய்யப்பட்டது போலிருந்தது. பலவானும் வானர சிரேஷ்டருமான இவர் எந்த வழியினால் வேகமாய் செல்லுகின்றாரோ அதனாலேயே விரைவாக சாகரம் பெரிய கப்பறையாக செய்யப்பட்டது போலிருந்தது. ஆபாத்தே பக்ஷே சங்கானாம் பக்ஷிராஜ இவ व्रजन् हनुमान् मेघजालानि प्रकर्षन् मारुतो यथा. ஹனுமார் பக்ஷே சங்கானாம் பறவை கூட்டங்களின் ஆபாத்தே மார்க்கத்தில் பக்ஷி ராஜா இவ பக்ஷிராஜர் போல் விரஜன் போய்கொண்டு மாருதஹாயதா வாயு போல் மேகஜாலானி முகிட்கூட்டங்களையும் பிரகர்ஷன் இழுத்துச் சென்றார். ஹனுமார் பறவை கூட்டங்களின் மார்க்கத்தில் பக்ஷிராஜர் போல் போய்கொண்டு வாயு போல் முகிட்கூட்டங்களையும் இழுத்துச் சென்றார். பாண்டுராருணவருணாணி நீலமாஞ்சிஷ்ட காணிச்ச கபினா கிருஷ்யமாணாணி மகாபிராணி சகாஷிரே. கபினா வானரரால் ஆக்ருஷ்யமாணாணி இழுக்கப்பட்ட மகாபிராணி பெருமேகங்கள் பாண்டுராருண வருணாணி வெண்மை செம்மை இந்த நிறம் உடையவைகளாயும் நீல மாஞ்சிஷ்ட காணிச்ச நீலம் மஞ்சள் முதலிய நிறம் உடையவைகளாயும் சக்காஷிரே திகழ்ந்தன. வானரரால் இழுக்கப்பட்ட பெருமேகங்கள் வெண்மை செம்மை இந்த நிறம் உடையவைகளாயும் நீலம் மஞ்சள் முதலிய நிறம் உடையவைகளாயும் திகழ்ந்தன. பிரவேஷன்னப்ரஜாலானே நிஷ்பதன்ச்ச புனః புனः பிரச்சன்னश्च பிரகாஷश्च சந்திரமா இவ லக்ஷ்யதே. அப்ரஜாலானி மேகக்கூட்டங்களிலே புனः புனः அடிக்கடி பிரவிஷன் நுழைபவராய் நிஷ்பதஞ்ச வெளிப்படுபவராய் பிரச்சன்னஹ ச மறைகிறவரும் பிரகாஷக ச பிரகாசிக்கின்றவருமான சந்திரமாஹா இவ சந்திரன் போலவே லக்ஷ்யத்தே காணப்பட்டார். மேகக்கூட்டங்களிலே அடிக்கடி நுழைபவராய் வெளிப்படுபவராய் மறைகிறவரும் பிரகாசிக்கின்றவருமான சந்திரன் போலவே காணப்பட்டார். प्लवमाणन्तु तं दृष्ट्वा प्लवङ्गं त्वरितं तदा ववर्षो पुष्पवर्षाणि देवगन्धर्वदानवाः. ததா அப்பொழுது துவரித்தம் விரைவாக பிளவமானம் தாவிச் செல்கிற தம் பிளவங்கம் அந்த வானரரை தேவ கந்தர்வ தானவா தேவர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள்
தத்தோ இச்சந்தர்ப்பத்தில் திருஷ்டுவா கண்டு புஷ்ப வருஷாணி பூமாரிகளை வவர்ஷுகோ பொழிந்தனர். அப்பொழுது விரைவாக தாவிச் செல்கிற அந்த வானரரை தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள் இச்சந்தர்ப்பத்தில் கண்டு பூமாரிகளை பொழிந்தனர். ததாபனஹி தம் சூர்யः ப்ளவந்தம் வானரேஸ்வரம் சிஷேவே ச ததா வாயு ராமகார்யார்த்த சித்தையே. ததா அப்பொழுது ராமகார்யார்த்த சித்தையே ஸ்ரீராம காரியம் முடியும் பொருட்டு சூர்யா ச சூரிய பகவானும் ப்ளவந்தம் தாவிச் செல்கிற தம் அந்த வானரேஸ்வரம் வானர சிரேஷ்டரை ந ததாப சுடவில்லை. வாயுஹோ ஹி வாயுவோ சிஷேவே குளிர்ந்து வீசினார். அப்பொழுது ஸ்ரீராம காரியம் முடியும் பொருட்டு சூரிய பகவானும் தாவிச் செல்கிற அந்த வானர சிரேஷ்டரை சுடவில்லை. வாயுவோ குளிர்ந்து வீசினார். ऋषयस्तुष्टुश्चैनं प्लवमानं विहाय स जगुश्च देवगन्धर्वाः प्रशंसन्तो महोजसम्. विहाय स ஆகாசமார்க்கத்தோடு प्लवमानं ஏனம் தாவிச் செல்கிற இவரை ऋषयः च ரிஷிகளும் துஷ்டுவோ புகழ்ந்தார்கள். தேவ கந்தர்வாः च தேவர்களும் கந்தர்வர்களும் மஹௌஜசம் மகா பராக்கிரமசாலியை பிரசம்சந்தஹ ஜகுஹு புகழ்ந்து பாடினார்கள். ஆகாச மார்க்கத்தோடு தாவிச் செல்கிற இவரை ரிஷிகளும் புகழ்ந்தார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் மகா பராக்கிரமசாலியை புகழ்ந்து பாடினார்கள். நாகாஷ்ச துஷ்டுர்யக்ஷா ரக்ஷாம்சி விபூதா खगाः प्रेक्ष्य सर्वे कपिवरं सहसा विगतक्लमम्. ரக்ஷாம்சி ராக்கதர்களும் खगाः ஆகாசவாசிகளான சர்வே நாகாः எல்லா நாகர்களும் யக்ஷாः யக்ஷர்களும் விபுதாः ச தேவர்களும் கப்பிவரம் வானரோத்தமரை விகத்தக்லமம் சிரமமின்றி இருப்பவராய் பிரேக்ஷியே கண்டு சகசா புன்னகையோடு துஷ்டுபுகு புகழ்ந்தார்கள். ராக்கதர்களும் ஆகாசவாசிகளான எல்லா நாகர்களும் யக்ஷர்களும் தேவர்களும் வானரோத்தமரை சிரமமின்றி இருப்பவராய் கண்டு புன்னகையோடு புகழ்ந்தார்கள். தஸ்மின் ப்ளவக ஷார்தோலே ப்ளவமானே ஹனுமதி இக்ஷ்வாகுகுலமானார்த்தி சிந்தயாமாச சாகரः. தஸ்மின் அந்த ப்ளவக ஷார்தோலே வானர சிரேஷ்டரான ஹனுமதி ஹனுமார் ப்ளவமணி தாண்டுகையில் சாகரः சமுத்திரராஜன் இக்ஷ்வாக்கு குலமானார்த்தி இக்ஷ்வாக்கு வம்சத்தை பகுமானிக்க வேண்டி சிந்தையாமாச சிந்திக்கலுற்றான். அந்த வானர சிரேஷ்டரான ஹனுமார் தாண்டுகையில் சமுத்திரராஜன் இக்ஷ்வாக்கு வம்சத்தை பகுமானிக்க வேண்டி சிந்திக்கலுற்றான். சாஹாயம் வானரேந்திரஸ்ய யதி நாஹம் ஹனுமதः கரிஷ்யாமி பவிஷ்யாமி சர்வவாச்யோ விவக்ஷதாம். வானரேந்திரஸ்ய வானரோத்தமராய
அனுமதः அனுமாருக்கு அகம் நான் சாகாயம் ந கரிஷ்யாமி யதி சகாயம் செய்யாது போவேனாயில் விவக்ஷதாம் வாய் படைத்தவர்களுக்கு சர்வவாச்சியகா வாய் வந்தபடி பழிக்கத்தக்கவனாய் பவிஷ்யாமி ஆவேன். வானரோத்தமராகிய ஹனுமாருக்கு நான் சகாயம் செய்யாது போவேனாகில் வாய் படைத்தவர்களுக்கு வாய் வந்தபடி பழிக்கத்தக்கவனாயாவேன். அஹமிக்ஷ்வாக்குநாதேன சகரேண விவர்திதः இக்ஷ்வாக்கு சச்சீவச்சாயம் நவசேதித்துமர்ஹதி. அஹம் நான் இக்ஷ்வாக்குநாதேன இக்ஷ்வாக்குநாதனான சகரேன சகரரால் விவர்திதः வளர்க்கப்பட்டவன். அயம் ச இவரோ இக்ஷ்வாக்கு சச்சிவः இக்ஷ்வாக்கு குலத்தோருக்கு சகாயம் புரிபவர். அவசீதித்தும் துன்புறுவதற்கு ந அர்ஹதி இவர் உரியவரல்லர். நான் இக்ஷ்வாக்கு நாத்தனான சகரரால் வளர்க்கப்பட்டவன். இவரோ இக்ஷ்வாக்கு குலத்தோருக்கு சகாயம் புரிபவர். துன்புறுவதற்கு இவர் உரியவர் அல்லர். ததா மயா விதாத்தவ்யம் விஸ்ரமேத் யதா கபிः சேஷஞ்ச மயி விஸ்ராந்தः சுகேன தே பதிஷ்யதே. கபிஹி வானரர் யதா எப்படிச் செய்தால் விஸ்ரமேத்த இளைப்பாறுவாரோ ததா அப்படி மயா என்னால் விதாத்தவ்யம் செய்து வைக்கத்தக்கது ச அதுவுமின்றி மயி என்னிடத்தில் விஸ்ராந்தக இளைப்பாரினவராய் சுக்கேன அனாயாசமாய் சேஷம் எஞ்சியதை அதி பதிஷ்யத்தை கடந்து விடுவார். வானரர் எப்படி செய்தால் இளைப்பாறுவரோ அப்படி என்னால் செய்து வைக்கத்தக்கது. அதுவுமின்றி என்னிடத்தில் இளைப்பாரினவராய் அனாயாசமாய் எஞ்சியதை கடந்து விடுவார். இதி க்ருத்வா மதிம் சாத்வீம் சமுத்ரஷ்சன்னமம்பசீம் ஹிரண்யநாபம் மைனாக்கம் உவாச கிரீசத்தமம். சமுத்ரக சமுத்ரராஜன் இதி மேலே கண்டபடி சாத்வீம் நலமான மதிம் கிருத்வா கருத்தை கொண்டு அம்பசி ஜலத்தில் சன்னம் மூழ்கி மறைந்திருக்கிற கிரீசத்தமம் பர்வத ராஜனான ஹிரண்யநாபம் ஹிரண்யநாபம் என்னும் மைனாக்கம் மைனாக்கத்தை பார்த்து உவாச்ச சொன்னார். சமுத்திரராஜன் மேலே கண்டபடி நலமான கருத்தை கொண்டு ஜலத்தில் மூழ்கி மறைந்திருக்கிற பர்வத ராஜனான ஹிரண்யநாபம் என்னும் மைனாக்கத்தை பார்த்து சொன்னார். त्वम् इहासुरसङ्घानां पातालतलवासिनां देवराज्ञ गिरिश्रेष्ठ परिघसन्निवेशितः. गिरिश्रेष्ठ गिरिश्रेष्ठने பாத்தாளதலவாசினாம் பாத்தாளலோகத்தில் வசிக்கின்ற அசுர சங்கானாம் அசுர கூட்டங்களுக்கு பரிகக வழி அடைக்கும் தாழ்பாளாக துவம் நீ இக இங்கு தேவராஜ்ஞா தேவராஜனால் சன்னிவேஷிதக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாய். கிரிஸ்ரேஷ்டனே பாத்தாள லோகத்தில் வசிக்கின்ற அசுர கூட்டங்களுக்கு வழி அடைக்கும் தாழ்பாளாக நீ இங்கு தேவராஜனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாய். त्वमेषां जात वीर्याणां पुनरेवोत्पत्तिमाद्यात्
उत्पतिष्यताम् पातालस्य प्रमेयस्य द्वारमावृत्य तिष्ठसि ஜாத்த வீரியாணாம் வளர்ந்த தோள்வலியுற்று புனக மறுபடியும் உற்பத்திஷ்யத்தாம் மேல் எழ விரும்புகின்ற ஏஷாம் இவர்களுக்கு அப்பிரமேயஸ்ய மகத்தான பாத்தாளஸ்ய பாத்தாளத்தின் துவாரம் வழியை ஆவருத்திய ஏவ அடைத்து கொண்டு துவம் நீ திஷ்டசி கிடக்கிறாய். வளர்ந்த தோள்வலியுற்று மறுபடியும் மேல் எழ விரும்புகின்ற இவர்களுக்கு மகத்தான பாதாளத்தின் வழியை அடைத்து கொண்டு நீ கிடக்கிறாய். திரியகூர்த்வம் அதச்சைவ சக்திஸ்தே சைலவர்தித்தும் தஸ்மாத் சஞ்சோதயாமி த்வாம் உத்திஷ்ட கிரே சத்தமா. சைல பர்வதமே தேச்ச உனக்குத்தான் திரிய குறுக்காகவும் ஊர்த்வம் மேலும் அதஹா கீழும் வர்த்தித்தும் சக்தி வளர சக்தியுண்டு. கிரி சத்தம பர்வத சிரேஷ்டனே தஸ்மாத் ஏவ ஆனதால்தான் துவாம் சஞ்சோதயாமி உன்னை வேண்டுகிறேன். உத்திஷ்ட வளர்வாயாக. பர்வதமே உனக்குத்தான் குறுக்காகவும் மேலும் கீழும் வளர சக்தி உண்டு. பர்வத சிரேஷ்டனே ஆனதால்தான் உன்னை வேண்டுகிறேன், வளர்வாயாக. சயேஷ கபேஷார்தோலஸ்த்வாமுபர்யேத்தி வீரியவான் அனோமான் ராமகார்யார்த்தம் பீமகர்மா கமாப்ளுதः. ஏஷः கபேஷார்தூலः இந்த வானரோத்தமராகிய ஹனுமார் ராமகார்யார்த்தம் ஸ்ரீராம காரியத்திற்காக பீமகர்மா பயங்கரமான காரியத்தையும் செய்பவராய் வீரியவான் மிக பராக்கிரமமுடையவராய் ஆகாயத்தில் ஆப்ளுதாக மேலெழுந்து பறக்கின்றார். துவாம் உபரி உனக்கு நேராக மேலே சக அவர் ஏத்தி வருகிறார். இந்த வானரோத்தமராகிய ஹனுமார் ஸ்ரீராம காரியத்திற்காக பயங்கரமான காரியத்தையும் செய்பவராய் மிகு பராக்கிரமமுடையவராய் ஆகாயத்தில் மேலெழுந்து பறக்கின்றார். உனக்கு நேராக மேலே அவர் வருகிறார். அஸ்ய சாஹ்யம் மயக்காரியம் இக்ஷ்வாக்கு குலவர்த்தினः மம ஹீக்ஷ்வாக்கவக் பூஜ்யாः பரம் பூஜ்யதமாஸ்தவ. அஸ்ய சாஹ்யம் இவருக்கு சகாயம் மயா என்னால் காரியம் செய்தே தீர வேண்டியது. இக்ஷ்வாக்கவஹ இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்கள் மம எனக்கு பூஜ்யாஹா பூஜிக்கத்தக்கவர்கள். தவஹி உனக்கும் இக்ஷ்வாக்கு குலவர்த்தினக இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்கள் பரம் மிகவும் பூஜ்யதமாக அதிகமாய் பூஜிக்கத்தக்கவர்கள். இவருக்கு சகாயம் என்னால் செய்தே தீர வேண்டியது. இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்கள் எனக்கு பூஜிக்கத்தக்கவர்கள். உனக்கும் இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்கள் மிகவும் அதிகமாய் பூஜிக்கத்தக்கவர்கள். குரு சாச்சிவ்யமஸ்மாக்கம் ந காரியமதிக்ரமேத் கர்த்தவ்யமக்ருதம் காரியம் சதாம் மன்யும் உதீரயேத். அஸ்மாக்கம் நமக்கு சாட்சிவ்யம் குரு நன்மை செய். நகா காரியம் நம்முடைய காரியம் ந அதிக்ரமேத் செய்ய தவறப்படாது. கர்த்தவ்யம் காரியம் செய்தற்குரிய செயல் அக்ருதம் தக்க காலத்தில்
காலத்தில் செய்யப்படாதாயின் சதாம் சாதுக்களுக்கு மன்யும் குறையை உதிரையே துண்டு பண்ணும். நமக்கு நன்மை செய், நம்முடைய காரியம் செய்யத் தவறப்படாது, செய்தற்குரிய செயல் தக்க காலத்தில் செய்யப்பட்டதாயின் சாதுக்களுக்கு குறையை உண்டு பண்ணும். சலேலாதூர்த்வமுத்திஷ்ட திஷ்டத்வேஷ கபிஸ்த்வயி அஸ்மாகம் அதிதிஷ்சைவ பூஜ்யஸ்ச ப்ளவதாம்பரः. சலீலாத் ஊர்த்வம் நீரினின்று மேல் உத்திஷ்ட எழுந்திரு, ப்ளவதாம்பரः தாண்டுகிறவருள் சிறந்தவரும், அஸ்மாக்கம் நமக்கு அதிதிஹி அதிதியும், பூஜ்யः ஏவ பூஜ்யருமான ஏஷः இந்த கப்பிஹி வானரர் துவயி உன்மீது திஷ்டத்தோ சற்று தங்கியிருக்கட்டும். நீரினின்று மேல் எழுந்திரு, தாண்டுகிறவருள் சிறந்தவரும் நமக்கு அதிதியும் பூஜ்யருமான இந்த வானரர் உன்மீது சற்று தங்கியிருக்கட்டும். சாமீகர மகாநாப தேவகந்தர்வ சேவித ஹனுமான்ஸ்த்வயி விஸ்ராந்தஸ்தத சேஷம் கமிஷ்யதி. தேவ கந்தர்வ சேவித தேவர்களும் கந்தர்வர்களும் தங்கியிருக்க பெற்றவனே, சாமீகர மகாநாப பொன்மயமான முடியை உடையவனே, ஹனுமார் துவயி உன்னிடத்தில் விஸ்ராந்தக இளைப்பாரினவராய், ததக பிறகு சேஷம் கமிஷ்யதி எஞ்சியதை செல்வார். தேவர்களும் கந்தர்வர்களும் தங்கியிருக்க பெற்றவனே, பொன்மயமான முடியை உடையவனே, ஹனுமார் உன்னிடத்தில் இளைப்பாரினவராய் பிறகு எஞ்சியதைச் செல்வார். காக்குஸ்தஸ்யான்ரோஷம்ஸ்யஞ்ச மைத்தில்யாश्च விவாசனம் ஸ்ரமஞ்ச ப்ளவகேந்திரஸ்ய சமீக்ஷ்யோத்தாத்தோ மருஹசி. காக்குஸ்தஸ்ய காக்குத்தனுடைய, ஆண்ருஷம்ஸ்யம் ச சௌஜன்யத்தையும், மைத்தில்யாः மைத்திலியின், விவாசனம் ச அயலூரில் இருத்தலையும், ப்ளவகேந்திரஸ்ய வானர சிரேஷ்டரின் சிரமம் ச இளைப்பையும், சமீக்ஷ்ய நன்கு ஆராய்ந்து உணர்ந்து, உத்தாத்தும் மேல் எழுவதற்கு அருகசி உரியவனாக கடவை. காக்குத்தனுடைய சௌஜன்யத்தையும், மைத்திலியின் அயலூரில் இருத்தலையும், வானர சிரேஷ்டரின் இளைப்பையும் நன்கு ஆராய்ந்து உணர்ந்து மேல் எழுவதற்கு உரியனாக கடவை. हिरण्यनाभो मैनाको निशम्य लवणाम्बसः उत्पपात जलात्तूर्णं महाद्रुमलतायुतः. महाद्रुमலதாயுதः பெருமரங்களும் கொடிகளும் செறிந்த இரண்யநாபகா பொன்முடியை உடைய, மைனாக்கः மைனாக்கம் லவணாம்பசக சமுத்திரராஜனுக்கு நிஷம்ய செவி கொடுத்து கேட்டு, ஜலாத் ஜலத்தினின்றும், தூர்ணம் உத்பபாத்த விரைவாக மேல் எழுந்தது. பெருமரங்களும் கொடிகளும் செறிந்த பொன்முடியை உடைய மைனாக்கம் சமுத்திரராஜனுக்கு செவி கொடுத்து கேட்டு, ஜலத்தினின்றும் விரைவாக மேல் எழுந்தது. சசாகர ஜலம் பித்வா பபுவாப்யுத்திதஸ்ததா, யதா ஜலதரம் பித்வா தீப்தரஷ்மிர்திவாகரः.
சாகர ஜலம் கடல் நீரை பித்வா பிளந்து கொண்டு ததா பொழுது அபியுத்திதா மேலெழுந்து சகா அது மைனாக்கம் ஜலதரம் மேகத்தை பித்வா பிளந்து கொண்டு தீப்தரஷ்மிகி பிரகாசிக்கும் கிரணங்களையுடைய திவாக்கரக சூரிய பகவான் யதா போல் பபுவ விளங்கிற்று. கடல் நீரை பிளந்து கொண்டு அப்பொழுது மேல் எழுந்த அது மைனாக்கம் மேகத்தை பிளந்து கொண்டு பிரகாசிக்கும் கிரணங்களையுடைய சூரிய பகவான் போல் விளங்கிற்று. ச மகாத்மா முகூர்த்தேன பர்வத சலீலாவிருதः தர்ஷயாமாச ஸ்ருங்காணி சாகரேண நியோஜிதः. சலீலாவிருதः ஜலத்தில் ஆழ்ந்திருந்து சக மகாத்மா அந்த மகா மகிமையுடைய பர்வதः பர்வதம் சாகரேண சமுத்திர ராஜனால் நியோஜிதः வேண்டிக் கொள்ளப்பட்டதாய் முகூர்த்தேன முகூர்த்த காலத்துக்குள்ளே ஸ்ருங்காணி சிகரங்களே தர்ஷயாமாச வெளியில் தெரிய காட்டிற்று. ஜலத்தில் ஆழ்ந்திருந்து அந்த மகா மகிமையுடைய பர்வதம் சமுத்திர ராஜனால் வேண்டிக் கொள்ளப்பட்டதாய் முகூர்த்த காலத்துக்குள்ளே சிகரங்களை வெளியில் தெரிய காட்டிற்று. ஷாத்த கும்ப நிபை ஸ்ருங்கைः சக்கின்னர மகோரகைः ஆதித்யோதய சங்காஷைர் அலிகத்பேரிவாம்பரம் தப்த ஜாம்பூனதைஸ்ருங்கைः பர்வதஸ்ய சமுத்திதைः ஆகாஷம் சஸ்திர சங்காஷம் அபாவத் காஞ்சன பிரபம். ஷாத்த கும்ப நிபைः பொன்மயமானவம் சக்கின்னர மகோரகைः கின்னரர் மகோரகர்களுடன் கூடினவும் ஆதித்யோதய சங்காஷைः சூரிய உதயத்திற்கு நிகரானவும் அம்பரம் ஆகாயத்தை ஆலிக்கத்பிஹி இவ உராய்பவைகள் போலும் இருக்கிற சமுத்திதைகி உயர கிளம்பிய ஸ்ருங்கைகி சிகரங்களினால் பர்வதஸ்ய மலையினுடைய தப்த ஜாம்பூனதைகி உருக்கின தங்கமயமான ஸ்ருங்கைகி குடிமுடிகளால் சஸ்திர சங்காஷம் இரும்பு போன்ற ஆகாஷம் ஆகாயம் காஞ்சன பிரபம் பொன்னொளி உள்ளதாய் அபவத் ஆயிற்று. பொன்மயமானவும் கின்னரர் மகோரகர்களுடன் கூடினவும் சூரிய உதயத்திற்கு நிகரானவும் ஆகாயத்தை உராய்பவைகள் போலும் இருக்கிற உயரக் கிளம்பிய சிகரங்களினால் மலையினுடைய உருக்கின தங்கமயமான கொடி முடிகளால் இரும்பு போன்ற ஆகாயம் பொன்னொளி உள்ளதாயிற்று. ஜாதரூபமயை ஸ்ருங்கைர் பிராஜமாணை ஸ்வயம் பிரபைः ஆதித்யசத சங்காஷாः சோபவத்கிரி சத்தமः. ஸ்வயம் பிரபைः இயற்கை ஒளி உடையனவும் ஜாத்த ரூபமயைः பொன்மயமானவும் பிராஜமானைः மிக்க விளங்குவனவுமான ஸ்ருங்கைः கொடிமுடிகளால் சஹா அந்த கிரி சத்தமக பர்வத சிரேஷ்டம் ஆதித்யசத சங்காஷக ஞாயிறுகள் நூற்றுவர்களுக்கு நிகராக அபவத் திகழ்ந்தது. இயற்கை ஒளி உடையனவும் பொன்மயமானவும் மிக்க விளங்குவனவுமான கொடி முடிகளால் அந்த பர்வத சிரேஷ்டம்
ஞாயிறுகள் நூற்றுவர்களுக்கு நிகராக திகழ்ந்தது. தமுத்திதம் அசங்கேன ஹனுமானக்ரதஸ்திதம் மத்யே லவணதோயஸ்ய விக்னோயம் இதி நிஷ்டிதः. லவணதோயஸ்ய உப்புக்கடலின் மத்தியே நடுவில் அசங்கேன உத்திதம் தனியாக மேலெழுந்ததாய் அக்ரதஹா ஸ்திதம் எதிரில் அசையாது இருக்கிற தம் அதை அயம் விக்னஹா இது ஓர் இடையூறு இதி என்று அனுமான் நிஷ்டிதः அனுமார் கருதினார். உப்பு கடலின் நடுவில் தனியாக மேல் எழுந்ததாய் எதிரில் அசையாது இருக்கிற அதை இது ஓர் இடையூறு என்று அனுமார் கருதினார். சத்தமுச்ச்ரித மத்யர்த்தம் மகாவேகோ மகாகபிः உரச பாதயாமாச ஜீமூதமிவ மாருதः. சஹ மகாவேகः அந்த வெகு வேகமுடைய மகாகபிஹி வானர சிரேஷ்டர் அத்தியர்த்தம் உச்சரித்தம் மிகவும் உயர்ந்திருக்கிறே தம் அதை மாருதः காற்றானது ஜீமூத்தம் இவ மேகத்தைப் போல் உரசா மார்பினால் பாத்தயாமாச தள்ளி வீழ்த்தினார். அந்த வெகு வேகமுடைய வானர சிரேஷ்டர் மிகவும் உயர்ந்திருக்கிற அதை காற்றானது மேகத்தைப் போல் மார்பினால் தள்ளி வீழ்த்தினார். சத்ததா பாத்திதஸ்தேன கப்பினா பர்வதோத்தமः புத்வா தஸ்ய கப்பேர்வேகம் ஜகர்ஷ ச நனந்த ச. தேன கபினா அந்த வானரரால் பாதிதः சக வீழ்த்தப்பட்ட அந்த பர்வதோத்தமः பர்வதோத்தமன் ததா பொழுது தஸ்ய கபேஹே அந்த வானரருடைய வேகம் புத்வா சாமர்த்தியத்தைக் கண்டு ஜகர்ஷ ச வியப்புற்றான் நனந்த ச அதோடு மகிழ்ந்தான். அந்த வானரரால் வீழ்த்தப்பட்ட அந்த பர்வதோத்தமன் அப்பொழுது அந்த வானரருடைய சாமர்த்தியத்தைக் கண்டு வியப்புற்றான் அதோடு மகிழ்ந்தான். தமாகாஷ கதம் வீரம் ஆகாஷே சமுபஸ்திதः பிரீத்தோ ஹ்ருஷ்ட மனாவாக்கியம் அப்ரவீத் பர்வதக்கபிம் மானுஷம் தாரயன் ரூபம் ஆத்மன சிக்கரே ஸ்திதः. ஆகாஷே ஆகாயத்தில் சமுபஸ்திதः மேலெழுந்து நின்ற பர்வதः பிரீத்தः பர்வதம் பிரீத்தியுற்று ஹ்ருஷ்டமனா மகிழ்ந்து மானுஷம் ரூபம் மானிட ரூபம் தாரையன் கொண்டு ஆத்மனः சிகரே தனது சிகரத்தில் ஸ்திதः நின்று கொண்டு ஆகாஷகதம் வானில் உள்ள வீரம் வீரமுள்ள அந்த கபிம் வானரரை பார்த்து வாக்கியம் இந்த மொழியை அப்ரவீத் சொல்லிற்று. ஆகாயத்தில் மேல் எழுந்து நின்ற பர்வதம் பிரீத்தியுற்று மகிழ்ந்து மானிட ரூபம் கொண்டு தனது சிகரத்தில் நின்று கொண்டு வானில் உள்ள வீரமுள்ள அந்த வானரரை பார்த்து இந்த மொழியை சொல்லிற்று. End of part 2 of 4.